மாகாண சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்கும் போது வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. விஜயும் காவேரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி வந்துட்டு நல்லபடியாக எப்படியோ வளைகாப்பு முடிஞ்சிருச்சு. அக்கா இனிமேல்னாச்சும் மாமாவை புரிஞ்சுக்கணும். மாமா எவ்வளோ மெனக்கெட்டு அக்காவுக்காக பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அக்கா இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, ஆமாம் காவேரி, நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும். குமரன் மேலே கங்கா அவங்களுக்கு நம்பிக்கையே வரமாட்டுக்கு. ஆனால் நீ வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், அப்பயும் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு என்ன எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, நான் உங்களை நம்பலைன்னா என்ன நம்பாத மாதிரிங்க, அது எப்படிங்க உங்களை நம்பாமல் நான் இருப்பேன், எனக்கு என்னை விட உங்கள் மேலே அதிகமான நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, இவன் வேலைக்கு போகலை, ஒன்றும் பண்ணலை, வேறு எப்படி என்னை பார்த்துக்குவான்னு உனக்கு கொஞ்சம் கூட துளி கூட நம்பிக்கை இல்லாமல் எப்பயும் இருந்தது கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்து, அப்படியெல்லாம் எனக்கு தோணுனதே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது காவேரி, இப்படிலாம் நீ நினச்சி பார்த்ததே இல்லையா, நான் வேலைக்கு போகலையே எப்படி தான் பார்த்துக்குவேன் அப்படிலாம் யோசித்ததே கிடையாதா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. அதெல்லாம் நான் எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கோங்கன்னு எனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க அதை பற்றிலாம் யோசிப்பேன், நீங்கள் இங்கே வந்ததே எனக்காக தான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததேவும், அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன எப்படி பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் இல்லைங்க அப்படின்ட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்படி நம்பிக்கை வச்சுருக்கேன் என் மேலே. சரி சரி, அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி கண்டிப்பாக நான் நடந்துக்கிடுவேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி காவேரி, இந்த ஏடிஎம் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டிலேயே இருக்கிறது எனக்கு போர் அடிக்குதுங்க, என்ன கூட்டு போங்க, நானும் உங்கள் கூட வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, நீ இது பைக்கில் கூட்டு போனதுனால மறுபடியும் பைக்கில் போகணும்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, உங்க கூட பைக்கில் போகிறதே ஜாலியாக இருக்குது, அதனால் என்னையும் கூட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி கேட்குறாங்க. சரி சரி காவேரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு பக்கத்தில் ஏடிஎம் வந்துடுது. ஏடிஎம் வந்தோடனே, நான் போய் பணம் எடுத்துகிட்டு வரேன் காவேரி, நீ வெளியில் இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பணம் எடுக்கிறதுக்காக உள்ளே போயிடுறாங்க. உடனே அந்த நேரத்தில் ஒரு கால் வருது. உடனே விஜய் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசிட்டு, காவேரி இந்த ஃபோனை வச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போகிறாங்க. உடனே காவேரி வந்துட்டு, அப்படி சார் ஃபோனில் என்னெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணோடனே விஜய் காவேரி இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அந்த இதில் பிக்சராக வச்சிருக்காரு விஜய். உடனேவும் காவேரி அதெல்லாம் பார்த்துட்டு, பரவாயில்லையே நம்ம ஃபோட்டோலாம் வச்சிருக்காரு, என்னென்னமோ வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே விஜய் ஏடிஎம்ல பணம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக பசுபதி வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இங்கே காவேரி நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன, என் பையனை கடத்தி அழ வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கியா, இது தப்பாச்சே, நான் எப்படி கஷ்டப்பட்டேனோ அதை மாதிரி நீயும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வண்டியை வச்சு காவேரியை ஒரு இடிச்சுட்டு போயிடுறாங்க. இவளை ஒரேடியாக கொண்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அணு அணுவாக சித்திரவதை பண்ணணும், இப்போவே கொண்டோன்னா நம்மளோட கஷ்டம் அவளுக்கு புரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே காவேரி கத்துற சவுண்டை கேட்டு வேகமாக விஜய் ஓடி வராங்க. என்னாச்சு காவேரி, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காவேரி, என்னை யாரோ வண்டியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி என்ன உனக்கு, வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு வேகமாக விஜய் தூக்குறாங்க. வண்டியை பார்க்குறாங்க. பார்க்கும்போது பசுபதி பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறத விஜய் பார்த்துடுறாங்க. இல்லை அந்த பசுபதியோட வேலை தானா, அந்த பசுபதி நான் சும்மா விட மாட்டேன், வா காவேரி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கூப்பிட்டு இருக்காங்க. நினச்சில் காவேரி வந்துட்டு, எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நல்ல வேலை நான் தள்ளி நின்னதுனால அப்படியும் வண்டி வந்து பெருசாக என் மேலே அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீ வயிற்றில் குழந்தையோடு இருக்கிற, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும், அதுவும் இல்லாமல் ஊம காயமாக இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம், உள்காயமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண, வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட, டாக்டர் காவேரியை செக் பண்ண முடியுமா, அவங்க இப்போ வண்டி இடிச்சு கீழே விழுந்துட்டாங்க, பெருசாக வெளியில் காயம் அவ்வளோவா இல்லாட்டியும் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது டாக்டர், அவங்கள செக்அப் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாங்க. உடனே டாக்டர் இருந்துக்கிட்டு, என்னாச்சு அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை டாக்டர், ஒரு வண்டி என்னை இடிச்சிருச்சு, அதில் எனக்கு பெருசாக காயம் இல்லாட்டியும் ஆனால் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமான்னு இவர் ரொம்ப பயப்படுறாரு, அதுவும் இல்லாமல் உள்காயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்காக ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம், நீங்கள் 5வது மாதம் ஸ்கேனுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை டாக்டர் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே ஸ்கேன் பண்ணிலாம் பார்க்குறாங்க. சரி, பயப்படுற மாதிரி குழந்தைக்கு எதுவும் இல்லை, நீங்கள் எந்த டென்ஷனும் ஆக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. காவேரிக்கு டாக்டர் அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனேவும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், எந்த இடத்துல விழுந்து அடிபட்டுச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனேவும் டாக்டர் வந்து காவேரியும் ஸ்கேன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கையில் அடிபட்டதுனால கையில் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் அப்படின்னா பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, சும்மா வெளிக்காயம்தான், அதுக்கு நான் டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், மற்றபடி உங்களுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, நீங்கள் எதையும் நினச்சி பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. உடனே காவேரி, டாக்டர் என் குழந்தை நல்லா தானே இருக்குது டாக்டர், குழந்தைக்கு ஒன்றும் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குழந்தைக்கு ஒன்றும் இல்லைம்மா, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து விஜய் மட்டும் கூப்பிடுறாங்க. காவேரி நீ வெளியேறு, டாக்டர் ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், அவங்க ஒய்ஃப்
ஒய்ஃப் கீழ விழுந்ததுனால கர்ப்பப்பையில லேசா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால உங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்க ஒய்ஃப கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மெடிசன் எழுதி குடுத்துருக்கேன். அத ஃபாலோ பண்ணுங்க. மத்தபடி ஏதாவது இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்டி சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க? என் ஒய்ஃப்க்கு எதுவும் ஆயிடாதுல்ல, பிரச்சனை இல்லல்ல டாக்டர் அப்டி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்டிலாம் ஒண்ணும் இல்ல. அப்டி ஏதாவது சிம்ப்டம்ஸ் ஏதாவது வயிறு வலி அப்டி ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. நம்ம பார்த்துக்கலாம். நீங்க பயப்பட தேவையில்ல. குழந்தையெல்லாம் நல்லா தான் இருக்குது. சின்னதா ஒரு அடிபட்டிருக்குது. அதனால காயம் இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். நீங்க வந்து எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல அப்டி சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்றாங்க. உடனேவும் விஜய் இருந்துட்டு, டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்டி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. விஜய் வெளியில வந்ததும் காவேரி இருந்துட்டு, டாக்டர் என்ன சொன்னாங்க? என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களா விஜய்? எதுக்கு உங்கள தனியா கூப்பிட்டு வந்து பேசுனாங்க? அப்டி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அப்டின்னா ஒண்ணும் இல்ல காவேரி. நீ நல்லா தான் இருக்கிற. இன்னும் என்னென்ன மெடிசன்லாம் குடுக்கணும்? எப்படிலாம் இருக்க சொல்லணும்னு சொல்லிட்டு என்கிட்ட தனியா சொன்னாங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்டிங்கிறாங்க. அப்டின்னா நான் இருக்கும்போதே சொல்லியிருக்கலாம்ல. என்ன சாப்பிடணும் அப்படின்னு எல்லாமே நான் இருக்கும்போதே சொல்லலாம்ல. எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் டாக்டர் உங்கள தனியா கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க விஜய், மறைக்காம என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு ஒண்ணும் இல்ல காவேரி. இங்க பாரு. இப்படியே நோண்டி நோண்டி கேட்காத. உனக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எல்லாம் குடுக்க சொன்னாங்க. நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணுமா. கீழ விழுந்திருக்கல்ல. அதனால ஆரோக்கியமான சாப்பாடு எல்லாமே நல்லதா குடுக்கணும். அவங்கள டென்ஷன் ஆகாம நல்லா ஹெல்த்தியா பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் டாக்டர் சொன்னாங்க. வேற ஒண்ணும் சொல்லல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு ஒண்ணும் இல்லல்ல விஜய். நீங்க எதுவும் என்கிட்ட இருந்து மறைக்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் உன்கிட்ட எப்படி காவேரி மறைப்பேன்? ஒண்ணும் மறைக்கல காவேரி அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி விஜய் ஹாஸ்பிட்டல் விட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே காவேரி கையில சின்னதா அடிபட்டிருக்கத பார்த்துட்டு சாரதா இருந்துட்டு, "என்னாச்சுடி? காயம் பட்ட மாரி இருக்குது. என்னாச்சு?" அப்படி சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. உடனே விஜய் சொல்றாங்க, "நாங்க அங்க ஏடிஎம்க்கு போயிருந்தோம். அப்ப காவேரி நிக்கும்போது ஒரு வண்டி காவேரிய இழுத்துட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு. நல்ல வேளை கையில மட்டும் தான் அடிபட்டுச்சு. பயப்படுற மாரி எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க." அப்படிங்கிறாங்க. உடனேவும் சாரதா இருந்துட்டு, "என்ன சொல்றீங்க? காவேரி அடிபட்டுச்சா? குழந்தை எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா டாக்டர்கிட்ட? அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனேவும் பயப்படுற மாரி எதுவும் இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இங்க கங்கா வந்துட்டு, "என்னடி அசால்ட்டா இருக்க? எப்ப பார்த்தாலும் குழந்தைய வயித்துல வச்சிருக்கோம்னு ஞாபகமே இல்லாம தான் நீ சுத்திக்கிட்டு இருக்கடி. இனிமேலும் இப்படி இருக்காதடி" அப்படி சொல்லிட்டு கங்கா வந்து திட்டுறாங்க. உடனே, "அக்கா எனக்கு ஒண்ணும் இல்லக்கா. இவர் எனக்கு அடிபட்டதும் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாரு. அங்க டாக்டர் எதுவுமே இல்ல நல்லா தான் இருக்கு எல்லாமே" அப்படி சொல்லி சொன்னாங்கக்கா. "நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லக்கா" அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜய் இருந்துக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. "அது உன்கிட்ட தான் காவேரி சொன்னாங்க. ஆனா நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லி தான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லல. இத எப்படி தான் நான் மறைச்சு இருக்க போறேனே" அப்படி சொல்லிட்டு விஜய் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஒன்னும் காவேரி வந்துட்டு, "என்னங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல காவேரி ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரி சந்தோஷமா எல்லார்கிட்டயும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருடி, இனிமேலும் வயித்துல பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு கவனமா இல்லாம இருந்த, நானே அடிச்சுருவேன்" அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "தம்பி, இவள எங்கேயும் கூட்டு போகாதீங்க தம்பி. இவ ஒரு இடத்துல கூட ஒழுங்கா உட்கார தெரியாது இவளுக்கு. எப்ப பார்த்தாலும் ஆம்பளை பையன் மாதிரி ஊர் சுத்திக்கிட்டே தான் இருப்பான். சொன்னா கேட்கவே மாட்டா தம்பி. இனிமேல் கூட்டு போகாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இது சரிங்க அத்தை. காவேரி பாவம் அத்தை. அவ வீட்டுக்குள்ளே இருந்து போர் அடிச்சிச்சுன்னு சொல்லி சொன்னா. அதனால தான் கூப்பிட்டு போனேன்" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "அது என்ன என்ன கூப்பிட்டு போகாம அவர் மட்டும் தனியா போயிருவாரோ? போயிட்டு தான் விட்டுருவோமா?" அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.